Hi everyone. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டே 4 வரைக்கும் எல்லோரும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ டே 5ல் இருக்கோம். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு 2 சம் தான். ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு. ஒன்று எலிப்ஸோட சம்மு, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா படிச்சிருக்கணும். இன்னொன்று வேர்டு ப்ராப்ளம் எக்ஸைஸ் 5.5லேருந்து. ஸோ கண்டிப்பாக எல்லா நாளுமே இந்த மாதிரி போட்டிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் தான். இந்த சீரீஸை ரொம்ப வீக்காக இருக்க பசங்களை கூப்பிட்டு வச்சு சொல்லுங்கள், இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. கண்டிப்பாக அவங்களுக்கு உதவியாக இருக்கும். உங்கள் கிளாஸில் ஒரு 10 பேர் 15 பேர் போட்டாலும் எனக்கு ஒரு சந்தோஷம் தான். ஏன்னா ஒரு கிளாஸ்ன்னு எடுத்துக்கின்னு 25 பேர் படித்தாங்கன்னா அதில் ஒரு 10 பேர் வீக்காக இருப்பாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். யாரையும் தப்பாக சொன்னதான் மன்னிச்சிருங்க. அண்ட் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணதான் பண்ணிவிடுங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நான் போட்டிருக்கேன். 12க்கு 11க்கும் போடுவேன், 10க்கும் போடுவேன். அண்டு கீழே இந்த லைக் பட்டன் மட்டும் டச் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம் 5.5ல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சம், a bridge has a parabolic arch that is 10 meter high in the center. ஒரு bridge இருக்குது. அந்த bridge ஒரு ஆர்ச் ஷேப்பில் இருக்குது, பேரபோலிக் ஆர்ச் ஷேப்பில் இருக்குது அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் நான் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்கிட்டு நான் ஆர்ச் ஷேப்பில் இப்படி வரைகிறேன். தட் இஸ் 10 மீட்டர் ஹை இன் சென்டர். சென்டர்லேருந்து பார்க்கும்போது 10 மீட்டர் ஹைட்டுங்கிறாங்க. சரிங்களா? சென்டர்லேருந்து பார்க்கும்போது அதாவது இதுதான் ஹைட்டு. சரிங்களா? அடுத்தது அண்ட் 30 மீட்டர் வைட் எடுத்து பாட்டம். இந்த பாட்டமோட 30 மீட்டர் வைடுங்கிறாங்க. இது ஃபுல்லாக 30 மீட்டர். ஃபைன் தி ஹைட் ஆஃப் தி ஆர்ச் 6 மீட்டர் ஃப்ரம் தி சென்டர் எய்தர் சைட். அதாவது ஹைட் ஆஃப் தி ஆர்ச் கண்டுபிடிக்கணும். எங்கேருந்து கண்டுபிடிக்கணும்னா, எல்லா இடத்துலையும் ஹைட் இருக்குது. ஆர்ச்சோட ஹைட் எல்லா இடத்துலையும் இருக்குது. எந்த இடத்துல கண்டுபிடிக்கணும்னா 6 மீட்டர் ஃப்ரம் தி சென்டர் ஆஃப் தி எய்தர் சைட். இந்த சென்டர்லேருந்து கணக்கு வைக்கும்போது 6 மீட்டரில் இந்த சைடோ அல்லது அந்த சைடோ ரெண்டுமே ஒன்று தான். அதனால் இந்த சைடு ஒரு 6 மீட்டர்லேருந்து கணக்கு வச்சோன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக இங்கே ஒரு லைன் வரும். ஸோ இந்த ஹைட்டு தான் அவங்க கேட்குறாங்க. இந்த ஹைட்டு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? 6 மீட்டர் சென்டர்லேருந்து எடுத்து பார்த்தா இந்த ஹைட்டு தான் கண்டுபிடிக்கணும். எய்தர் சைடுனா ரெண்டில் ஏதோ ஒரு சைடு கண்டுபிடிச்சா போதும். இந்த சைடும் 6 மீட்டர் எடுத்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஏதோ ஒரு சைடு கண்டுபிடிச்சா போதும். ரெண்டுமே ஈக்குவல் தான். ஏன்னா சிமிட்ரியாக இருக்குது. சரிங்களா? ஏன்னா இப்போ 30 மீட்டர் வைடுங்கிறாங்க. 30 மீட்டர் வைடு சிமிட்ரி தானே. ரெண்டு ஹாஃபாக நான் சென்டர்லேருந்து பிரித்தேன்னா 15. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது நம்ம இந்த பாயிண்ட்டை நம்ம சொல்லுவோம். என்னென்னா ஒய் ஆக்சிஸ் 10, எக்ஸ் ஆக்சிஸ் 15. ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட். இந்த ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் என்ன வரும்னு உங்களுக்கே தெரியும். எக்ஸ் ஆக்சிஸ் ப்ளஸ்ஸு, ஒய் ஆக்சிஸ் மைனஸு. அப்போ 15, -10 முடிஞ்சு சோழி. ஸோ இந்த பிளாட்டை இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸை நம்ம இங்கே மார்க் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஹைட்டு தான் வேணும் அப்படின்னா நல்லா கேட்டுக்கோங்க. எனக்கு இந்த ஹைட்டு 10 மீட்டர். நல்லா கேட்டுக்கோங்க. இங்கிருந்து இது முடி 10 மீட்டர். கரெக்டாக? அப்போ ஃபுல்லாக இது 10 மீட்டர். நான் இங்கே சும்மா போடுறேன். இது ஃபுல்லாக 10 மீட்டர். கரெக்டாக? இது ஃபுல்லாக 10 மீட்டர், இது 10 மீட்டர். அதாவது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது 10 மீட்டர். ஓகேவா? எனக்கு இந்த ஹைட்டு வேணும். இந்த ஹைட்டு நம்ம எடுத்தோடனே ஒய்யின் போட்டெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. என்ன பண்ணோம்னா, அந்த ஆரிஜின்லேருந்து மீட் ஆகிருக்கணும். ஆரிஜின்லேருந்து தான் நம்ம ஒரு பாயிண்ட்டை மீட் பண்ணி எடுக்கணும். அதனால் நான் ஆரிஜின்லேருந்து வரக்கூடிய இந்த லைன்லேருந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இது ஃபுல்லாகவே 10. கரெக்டாக? இது ஃபுல்லாகவே 10. கரெக்டாக? அப்போ இது 6னா இதுவும் 6 தான். கரெக்டாக? இது 6னா இது 6 தான். அப்போ இந்த பாயிண்ட்டை நான் எழுதலாமா? எக்ஸ் ஆக்சிஸ் 6, ஒய் ஆக்சிஸ் கீழே இருக்குது -y. அவ்வளோதான். இப்படி தான் மார்க் பண்ணணும். இதுக்கு ஒரு பேர் கொடுத்துக்கிறேன். ஏபிசின்னு கொடுத்துக்கிறேன். நமக்கு வேணுங்கிற ஹைட்டு பிசி. ஏபி இது ஃபஸ்ட்டு தெரிஞ்சிடும், கண்டுபிடிச்சிருவோம். பிசி தான் நமக்கு ஃபைனலாக கண்டுபிடிக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கணும். பிசி தான் கண்டுபிடிக்கணும். சரி, சம்முக்குள்ளே போயிடுவோம். புரிஞ்சிருக்கும். இந்த பிளாட்டில் இந்த ஒய் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஒய் தான் ஆன்சர். அதாவது இந்த ஹைட்டு தான் கண்டுபிடிக்கணும். பிசிங்கிற ஹைட்டு தான் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஓப்பன் டவுன்வோர்டு பேராபோலா எடுத்துக்கணும். பேராபோலா நான் உங்களே சொல்லிட்டனால x² = -4ay எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்லேருந்து எடுக்கணும். ஏன்னா நம்ம 4a ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்காக இது எடுத்துக்கலாம். 15, -10 எடுத்துக்கலாம். இது எக்ஸு, இது ஒய். எக்ஸுனா 225. நான் 15 × 15 225 போட்டுக்கிறேன். ஸ்கொயர் பண்ணால் -4a. ஒய் என்னது? -10. ஸோ -× ப்ளஸ். சரிங்களா? ப்ளஸ் 4 × 10 40. இல்லைனா நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அப்போது நான் என்ன பண்ணுறேன், 225 டிவைடட் பை, நல்லா கேட்டுக்கோங்க, -× ப்ளஸ்ஸு 10 இப்படி கொண்டு வந்துடுங்க. அப்போ 4a கிடச்சிருச்சு. இந்த 4a தூக்கி இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ x² = -4a வேல்யூ இங்கே இருக்குது. 225 / 10 × y. இது அப்படியே ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதை வச்சு தான் நம்ம இந்த பாயிண்ட்டை வச்சு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்க முடியும் இந்த பிசிங்கிற ஹைட்டை. அப்போது எக்ஸுக்கு 6, -y. அப்போ எக்ஸ் இது, ஒய் இது. அப்படி தான். அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸுக்கு பதிலாக
36. அதை ஏன்னா ஸ்கொயர் பண்ணால் 36 ஈக்குவல் டு மைனஸ் 225 டிவைடட் பை 10 இன்ட்டு ஒய்க்கு பதிலாக -5. எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ இந்த டேர்ம் அப்படி கொண்டு போய்க்கலாம். 36 இன்ட்டு 10 டிவைடட் பை 225 ஈக்குவல் டு ஒய். அவ்வளோதான். ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இந்த 10 இப்படி வந்துடும், 225 இப்படி வந்துடும். பெட்டர் இந்த 225 நான் இப்படி வச்சுக்கிறேன். 36 இன்ட்டு 10 15 இன்ட்டு 15 வச்சுக்கிறேன். அப்போ நம்ம கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ கேன்சல் பண்ணுங்க பார்க்கலாம். 36 வந்து 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 12 டைம், இது 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 5 டைம். ஸோ அதே மாதிரி இது வந்து 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 4 டைம், இது வந்து 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 5 டைம். அதே மாதிரி நல்லா பார்த்துக்கோங்க, 10 வந்து 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2 டைம், இது வந்து 5 டேபிளில் 1 டைம். அப்போ 4 2s are 8, 8/5. அப்போ y ஈக்குவல் டு 8/5. y ஈக்குவல் டு 8/5. நான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். y ஈக்குவல் நல்லா கேட்டுக்கோங்க. இந்த டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம இங்கே பிளாட் பண்ணியிருக்க பாயிண்ட் வந்து இது 6, இந்த y தான் நம்ம பிளாட் பண்ணியிருக்கோம், இந்த y தான் -5. இப்போ நம்ம இதை தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 8/5. அதை டிவைட் பண்ணிங்கன்னா 1.6 மீட்டர்னு வரும். 1.6 மீட்டர் y கிடச்சிருச்சு. ஓகேவா? அதாவது இந்த இடம் தான் நமக்கு ஏபி தான் என்னது 1.6. இனி பிசி நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ பிசியை கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும்? டோட்டல் ஹைட்டு வேணும். டோட்டல் ஹைட் என்னது 10. டோட்டல் ஹைட் என்னது 10. அப்போது நல்லா கேட்டுக்கோங்க, எழுதுகிறேன் பாருங்கள். ஏசி ஃபுல் ஹைட் வந்து ஏசி இஸ் ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் பிசி. அப்படி தானே பண்ணிக்கலாம். ஏசி இஸ் ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் பிசி ஃபுல் ஹைட்டு. சரியா? அப்போது ஏபி ப்ளஸ் பிசி. ஓகேவா? அப்போ ஏபிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 1.6, பிசிங்கிறது தெரியாது, ஏசிங்கிறது 10 ஃபுல் ஹைட்டு. அப்போது பிசி இஸ் ஈக்குவல் டு 10 மைனஸ் 1.6. அப்போ என்ன வரும்? பிசி இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 10 மைனஸ் 1.6 அப்படின்னா 8.4 மீட்டர். இதுதான் வந்து நம்மளுடைய அந்த ஆன்சர், அந்த ஹைட்டுக்கு அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கான ஆன்சர் 8.4. ஓகேவா? ஸோ 1.6 அப்படிங்கிறப்போ 8.4 வரும். எனக்கு டவுட் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். ஐடென்டிஃபை தி டைப் ஆஃப் கோனிக் அண்ட் சென்டர். கோனிக்னா என்ன, எலிப்ஸா, ஹைப்பர்போலாவா, பேரபோலாவான்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அண்ட் ஃபைன் சென்டர், ஃபோசி, வெர்டிசஸ் அண்ட் டைரக்ட்ரிக்ஸ். ஃபார்முலா தெரிஞ்சால் இந்த சம் ஈஸியாக போட்டுடலாம். ஃபஸ்ட்டு இந்த சம்மெல்லாம் போடும்போது ஃபார்முலா படிக்கணும். 5.2 பொறுத்த வரைக்கும் எலிப்ஸ், ஹைப்பர்போலா, பேரபோலாக்கு ஃபார்முலா படிக்கணும். படிச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்க. இல்லை படிக்க முடியலன்னா இன்றைக்கி எலிப்ஸோட ஃபார்முலா எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் ஃபார்முலா படிச்சுட்டு இந்த சம் போட்டால் போதும். சரிங்களா? எனக்கு ஃபார்முலாவோட வாட்ஸ்அப்பில் அனுப்பணும். ஃபார்முலா எழுதி படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் பண்ணு இந்த சம் போட்டு. ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனை ரெடி பண்ணி ஒரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணணும். அது எலிப்ஸ் ஈக்குவேஷனாக ஹைப்பர்போலா ஈக்குவேஷனான்ட்டு ஈக்குவேஷன் வந்தால் தான் தெரியும். ஸோ அப்போ 18x² ப்ளஸ் 12y² இருக்குது. கரெக்டாக? இப்போ ஃபஸ்ட்டு ஆர்டர் எழுதிக்கிறேன். 18x², எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு எழுதுங்க, மைனஸ் 144x. அடுத்து y எல்லாம் ஒரு சைடு எழுதுங்க, குரூப்பிங் பண்ணுங்கள். 12y² ப்ளஸ் 48y ஈக்குவல் டு -120. எந்த டவுட்டுமே இல்லை. இந்த இடத்துல நல்லா பாருங்கள், எக்ஸ் காமனாக இருக்குது. கரெக்டாக? எக்ஸ் ரெண்டு சைடுமே இருக்குது. 18 டேபிளில் காமனாக எடுத்துக்கலாம். அப்போ என்ன ஆகும்? x²ல் நம்ம எக்ஸையே காமனாக எடுத்துடலாம், 18x. ஓகேவா? ஓகே, 18 மட்டும் காமனாக எடுங்க, அப்போ தான் நமக்கு ஆன்சர் வரும். x² மைனஸ் இப்போ 18 டேபிளில் இது எவ்வளோ டைம்? சரிங்களா? இது எவ்வளோ டைம்? 18 டேபிளில் எவ்வளோ டைம்னா 180 8 டைம்ஸ். ஓகேவா? 8 டைம்ஸ். ஓகே, அடுத்தது இங்கே 12 காமனாக எடுங்க, y² ப்ளஸ் 4y ஈக்குவல் டு -120. இந்த இடத்துல 18 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நல்லா பார்த்துக்கணும், ஸ்கொயர் மெத்தட் பண்ணணும். இப்போ நீங்கள் நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். எக்ஸ்னா எக்ஸ் போடுங்க, ஒய்னா ஒய் போடுங்க, மைனஸ் இருந்தால் மைனஸ் போடுங்க, ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ் போடுங்க. 8ஓட பாதி 4 என்ன இருந்தாலும் அதோட பாதி டேர்ம் போடுங்க, போட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டுருங்க, எந்த டவுட்டுமே இல்லை. இப்போ இந்த 4ஓட ஸ்கொயர் என்ன 16, அது இங்கே போட்டு இங்கே மைனஸ் போட்டுருங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் 12 இது வந்து நம்ம வேறு விதமாக a - b² ஃபார்முலா போட்டும் போடலாம், பட் நான் ஷார்ட்கட்டாக சொன்னேன். இங்கே பாருங்கள், அதே மாதிரி இங்கேயும் y போட்டுட்டேன், இங்கே ப்ளஸ்னால் ப்ளஸ் போட்டேன், 4ஓட பாதி 2 போட்டேன், ஹோல் ஸ்கொயர் போட்டுட்டேன், மைனஸ் தான் போட சொல்லியிருக்கேன். இந்த 2ஓட ஸ்கொயர் வந்து என்னது 4, முடிஞ்சு ஈக்குவல் டு -120, அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 18 உள்ள இன்ட்டு பண்ணுங்கள், நமக்கு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மாக இருக்குது. 18 உள்ள இன்ட்டு பண்ணுங்கள், 18 × x - 4 ஹோல் ஸ்கொயர். 16 × 18 அப்படின்னு என்னென்னு கேட்குறாங்க. 16 × 18 போட்டு பார்த்தலாம். 16 × 18, 6 8s are 48, 6 1s are 6, 10. அப்போ 1 டேபிளில் 18, 8,
8 288 ஓகேவா. ஸோ ப்ளஸ் 12y + 2 ஹோல் ஸ்கொயர் 12 4s are 48 ஈக்குவல் டு -120. இந்த இடத்துல பாருங்கள் இதெல்லாம் இன்டூல் இருக்குது தெரியுதா, இது ஒன்றுமே பண்ணக்கூடாது. இந்த தனியாக இருக்க கான்ஸ்டண்ட்டை அந்த சைடு கொண்டு போகணும். அப்போ 18x - 4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 12y + 2 ஹோல் ஸ்கொயர்னு போட்டு -120 போட்டு மீதி கான்ஸ்டண்ட்டெல்லாம் கொண்டு போகும். ப்ளஸ் 288 நம்பர் சைன் சேஞ்ச் ஆகும் ப்ளஸ் 48. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 288 + 48 என்ன வரும் 16. இந்த மாதிரி நீங்கள் போட்டு பார்க்கணும். 12 13 அப்போ 13னா 336 336லேருந்து 120 போச்சுன்னா 216. ஸோ 216. ஸோ 18x - 4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 12y + 2 ஹோல் ஸ்கொயர் இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ நமக்கு ஈக்குவேஷன் வந்து எலிப்ஸ் ஈக்குவேஷனாக இருக்கட்டும் ஹைப்பர்போலாக் ஈக்குவேஷனாக இருக்கட்டும் டிவைடில் தான் வரணும், ரைட் சைடில் 1 வரணும். அதனால் 216ஆல் 2 சைடு டிவைட் பண்ணிக்கிறேன். அப்போ டிவைட் பண்ணால் ஒன்றும் இல்லை, டிவைட் பண்ண கஷ்டமாக இருந்தால் ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் எழுதுங்க, x - 4 ஹோல் ஸ்கொயர் எழுதிட்டு இந்த 12 இங்கே போட்டுருங்க கீழே, அவ்வளோதான் முடிஞ்சு. ப்ளஸ் y - 2 ஹோல் ஸ்கொயர்னு போட்டுட்டு சாரி y + 2வா y + 2 ஹோல் ஸ்கொயர்னு போட்டுட்டு இந்த 18 இங்கே போட்டுருங்க டிவைட் பை 18. டிவைட் தான் பண்ணியிருக்கேன் 216. 216 டிவைட் பை 216 1. ஸோ இதுதான் எலிப்ஸ் ஈக்குவேஷன். எலிப்ஸ் ஈக்குவேஷன் பார்த்தாலே தெரியுது, ப்ளஸ் வந்து எலிப்ஸ் ஈக்குவேஷன். அதாவது இப்படி இருக்குது, x - h ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 12 ப்ளஸ் y - k ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 12ங்கிற பாருங்க a ஸ்கொயர் b ஸ்கொயர் = 1. இதுதான் ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ். ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ ஹெச்கேவை எழுதிடலாம், எல்லாமே எழுதிடலாம். ஹெச்சுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது 4 அப்படியே போட்டுருங்க. சைன் பாருங்கள் மைனஸ் தான் இருக்குது, மைனஸ் கேன்சல் ஆகிடும் 4. ஸோ இங்கே k = வேறு சைன் இருக்குது ப்ளஸ் மைனஸ், வேறு சைன் இருந்தாலே சைனை மாற்றி எழுதிருங்க. இது ரொம்ப முக்கியம், சைனை மாற்றி போட்டுறாதீங்க. ஒரே சைன் இருந்தால் பிரச்சனை கிடையாது, வேறு சைன் இருந்தால் சைனை மாற்றிடுங்க. k - 2 a ஸ்கொயருக்கு பதில் என்ன இருக்குது 12, b ஸ்கொயருக்கு பதில் என்ன இருக்குது 18. இதில் எந்த டவுட்டுமே இல்லை. அப்போது நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. இப்போது நமக்கு வந்து என்னெல்லாம் கண்டுபிடிக்கலாம், நம்ம வந்து கோனிக்கு என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம் எலிப்ஸ். அப்போ இங்கே எழுதுங்க, எலிப்ஸ் வந்து எந்த ஆக்சிஸ் இருக்குது y ஆக்சிஸா x ஆக்சிஸாக இருக்குது. இது எலிப்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். மேஜர் ஆக்சிஸ் எதுன்னு பாருங்கள் கீழே இருக்க 12 வந்து கம்மியாக இருக்குது இந்த இடத்துல. அப்போ 18 வந்து இங்கே அதிகமாக இருக்குது. கீழே இருக்க நம்பரை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். கீழே வந்து 18 இருக்குது. அப்போ y ஆக்சிஸ் தான் என்னது எலிப்ஸ் தங்குது, அதாவது y ஆக்சிஸில் தான் எலிப்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ தான் ஃபார்முலா வந்து x ஆக்சிஸ் தனியாக இருக்குது y ஆக்சிஸ் தனியாக இருக்குது நம்ம எழுதணும். ஸோ அதனால் ஃபார்முலாவை கண்டிப்பாக மாற்றி எழுதிடாதீங்க. அப்போது இங்கே என்ன வரும் எலிப்ஸ் இன் y ஆக்சிஸ். ஓகேவா. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எலிப்ஸும் சொல்லிட்டோம், y ஆக்சிஸ்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து சென்டர், ஃபோசி, வெர்டிசஸ், டேரக்ட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சா முடிஞ்சு. சென்டர் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சலாம். சென்டர் வந்து என்னது h, k. ஸோ சென்டரோட ஃபார்முலா h, k அவ்வளோதான். அப்போ ஹெச்சுக்கு நேரம் 4, -2 சென்டருக்கு கண்டுபிடிச்சாச்சு, அவ்வளோதான். அடுத்தது ஃபோசி வந்து என்ன ஃபார்முலா ஃபோசி வெர்டிசஸ். ஓகேவா. ஸோ ஃபோசி வெர்டிசஸ் சரியா. அப்போது ஃபஸ்ட்டு வந்து வெர்டிசஸ் கண்டுபிடிக்கணும், வெர்டிசஸ் கண்டுபிடிங்க. ஃபோசி கண்டுபிடிங்க, ஃபோசி வெர்டிசஸே கண்டுபிடிக்கிறேன். வெர்டிசஸ் ஓகேவா. வெர்டிசஸ் அப்படின்னா வெர்டிசஸ்னால் ஏன்னு வச்சுக்கலாம், 2 வெர்டிசஸ் a' வச்சுக்கலாம். ஓகேவா. அப்போது h, k + c. ஓகே சாரி c வராது, k + a. அடுத்தது h, k - a. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ஃபார்முலா வரும். செக் பண்ணிக்கிறேன், ஃபார்முலாவை கொஞ்சம் கரெக்டாக எழுதிக்கோங்க. k + a, k - a கரெக்டு தான். வெர்டிசஸ் ஃபார்முலா எழுதியாச்சு. அப்போ நமக்கு ஏவும் தெரியும், கேவும் தெரியும், ஹெச்சும் தெரியும். அப்போ வெர்டிசஸ் a, h என்னது நம்ம எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் அவ்வளோதான் முடிஞ்சு. நீங்கள் ஜஸ்ட்டு இது ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா போதும். அப்போது h என்னது 4, k வந்து -2, a வந்து a ஸ்கொயர் வந்து 12 சரிங்களா. இங்கே எழுதி வச்சுக்கிறேன். h வந்து 4, k - 2, a ஸ்கொயர் வந்து 12. அப்போது h வந்து 4, k வந்து என்னது -2, a ஸ்கொயர்னால் a வந்து 2ஆக பிரிச்சுக்கோ, 4 × 3ன்னு பிரிச்சுக்கோ. அப்போ 2√3 சரியா. அப்போ 2√3 அப்போ ப்ளஸ் 2√3 அவ்வளோதான். a' வந்து h என்னது 4, k வந்து என்னது k வந்து இங்கே இருக்குது -2, இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கோ. ஏவோட ஆன்சர் என்ன 2√3. இதுதான் நம்மளுடைய வெர்டிசஸ். ஓகேவா. ஸோ செக் பண்ணிக்கலாம். a ஸ்கொயர் எனக்கு தப்பு மாதிரியே இருக்குது. a ஸ்கொயர் வந்து 12, அதனால் a கண்டுபிடிக்கிறக்க ஸ்கொயர் அந்த சைடு தெரிச்சா ரூட் ஆகிடும். அப்போது கரெக்டு தான். ஓகேவா. k வந்து -2. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இது வந்து வெர்டிசஸ்.
ஃபோசிக்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னா F1 வச்சுக்கோங்க. H கமா இதே மாதிரி தான் K + A மாதிரி K + C. இது F2 வந்து K - C. ஓகே, H கமா K - C அவ்வளோதான் முடிஞ்சு. அடுத்து F1 வந்து என்னது, H என்னது 4, K என்னது -2 ப்ளஸ் C வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ C எங்கே கண்டுபிடிச்சலாமா, C² = A² - B². எலிப்ஸ்னா A² - B², ஹைப்பர்போலானா A² + B². அப்போ C² = A² வந்து 12 - B² வந்து என்னென்னு பார்த்துருவோம், 16 நினைக்கிறேன், 18. ஓகேவா, போர்டு இந்த மாதிரி இருக்கனாலே பிரச்சனை. ஓகே, B² வந்து 18, A² வந்து 12. ஓகேவா, A² என்னது 12, B² வந்து 18. இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். என்னென்னா இப்போது A² - B² என்ன தான் வந்து இங்கே தான் ஒய் ஆக்சிஸ் நம்ம சொல்லிட்டோமே, ஒய் ஆக்சிஸை நம்ம சொல்லிட்டோம். ஏபி மாறுமா இல்லையா, நல்லா கேட்டுக்கோங்க. இங்கே ஒய் ஆக்சிஸ் தான் எலிப்ஸ்ன்னு சொல்லிட்டோம். அப்போது இது முன்னாடி எழுதிக்கோங்க, இது பின்னாடி எழுதிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரிங்களா, HK ஓகே, HK கரெக்டு தான். ஓகேவா, அப்போ உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதாவது எப்படி இருக்கும்னு நான் சொல்கிறேன் பாருங்க, y + 2² / 18 + x - 4² / 12 இப்படி எழுதுனா கரெக்டாக இருக்கும். ஏன்னா மேஜர் ஆக்சிஸ் எதோ அது முன்னாடி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். A² இது, B² இதுன்னு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இனிமேல் இதுதான் A², இதுதான் என்னது B². அப்போ A² வந்து என்னது 18, B² என்னது 12. ஏன்னா அதில் தப்பு வந்துச்சுன்னா ஆன்சர் வராது. ஓகேவா, அப்போ A² வந்து 18னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா C² மாறும், இங்கேயும் மாறும். இது 18 - 12, 18 - 12 6. அப்போ C வந்து √6. சரி, இது ஒரு ஓரமாக வச்சுக்குவோம். இந்த இடத்துல வந்து A² மாறி இருக்கு இல்லையா, A² வந்து என்னது 18. 18னா √18 போட்டால் 9 × 2ன்னு பிரியும். அப்போ 3√2. அப்போ இந்த இடத்துல ஆன்சர் மாறும். ஓகேவா, மேஜர் டிஃப்ரென்ஸ் இது மாற்றிக்கங்க. 3√2 - 3√2 அவ்வளோதான். ஓகேவா, இது +3√2, இது -3√2. ஓகே, இந்த இடத்துல C நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுறோம், √6. F2 வந்து H என்னது, அப்படியே H வந்து என்னது 4, K வந்து என்னது, K வந்து -2, அடுத்தது C வந்து என்னது √6, அப்புறம் மைனஸ் இருக்கணும், -√6. நம்ம ஃபோர்ஸையும் கண்டுபிடிச்சோம், வெர்டிசஸ் கண்டுபிடிச்சோம். தயவுசெய்து ஒய் ஆக்சிஸ் எலிப்ஸாக இருந்தால் நான் மாற்றி போட்ட மாதிரி போடுங்க. அப்போ தான் A² B² கரெக்டாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணி எடுக்க முடியும். பார்த்திங்களா, தப்பு வந்துச்சு அந்த மாதிரி. ஓகே, அப்போ அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், டைரக்ட்ரிக்ஸ், ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ். டைரக்ட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா, y = K ± A/E. இதுதான் வந்து ஃபார்முலா ஒய் ஆக்சிஸ் எலிப்ஸ்னால. அப்போது K நமக்கு தெரியும், A வந்து E தெரியாது. அப்போ Eக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. Eனா என்ன, எசென்ட்ரிசிட்டி. 1 - B² / A². சார் என்ன சார் இவ்வளோ ஃபார்முலா இருக்குது, இந்த சம் இப்படி தான் இருக்கும், ஆனால் கட்டாயமாக வரும். சரிங்களா, அப்போது √1 - B² / A². B² என்னது, B² வந்து பார்த்திங்கன்னா 12, A² வந்து 18. எல்சிஎம் எடுத்தால் 18 வந்து சார் 18 12 போச்சுன்னா 6, 18 12 போச்சுன்னா அவ்வளோ 6/18, √6/18 கேன்சல் பண்ணால் √1/3. ஓகேவா, அப்போ திரும்ப ரூட் எடுத்தால் என்ன ஆகும், 1/√3. E கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா, E வந்து என்னது 1/√3. அப்போ இந்த இடத்துல எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணிடலாமா. அப்போ y = K என்னது, K வந்து -2. ஓகே, போட்டாச்சு. y = -2 போட்டாச்சு. ± A என்னது, A வந்து 3√2 போட்டாச்சு. E வந்து என்னது 1/√3 போட்டாச்சு. இது வரைக்கும் டவுட் இருக்கான்னு பாருங்கள், எந்த டவுட்டுமே இருக்காது. இந்த இடத்துல வந்து √3 மேலே போகிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ y = -2 ± √3 மேலே போச்சுன்னா √3 × 3 √2. ஓகேவா, √3 மேலே போயிடுச்சு. ஓகேவா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். √3 மேலே போயிடுச்சு, வேறு எதுவுமே நான் பண்ணலை. ஸோ அப்போ இந்த இடத்துல y = -2. எல்சிஎம்லாம் எடுத்துடாதீங்க, எல்சிஎம் எடுத்தால் கன்ஃபியூஸ் ஆகிரும். ஸோ நீங்கள் வந்து மேலே போகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா, அப்போ -2 ± 3 × 2 √6. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஏன்னா 3 2 ரூட்டுக்குள்ளே வந்து 3 2s are 6. இது வந்து ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ். ஸோ இந்த ஆன்சரும் கரெக்டாக நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, கரெக்டு தான். ஓகேவா, ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ், ஃபோர்சி, வெர்டிசஸ் எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், சென்டரும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம டயக்ராம் போட்டுடலாம். எலிப்ஸோட டயக்ராம் ஒய் ஆக்சிஸில். அப்போ சென்டர் வந்து 4, -2. இது வந்து எக்ஸு ஒய்ன்னு வச்சுக்கோங்க. அப்போது எலிப்ஸோட சென்டர் வந்து இது வந்து சாதா சென்டர் 0, 0 டயக்ராம் வரையணுங்க. ஸோ அப்போ சென்டர் வந்து இது வந்து 0, 0 நம்ம கண்டுபிடிச்சிருந்து 4, -2. 4, -2னா எந்த குவாட்ரண்ட்டில் வரும், 4, -2 வந்து எந்த குவாட்ரண்ட்டில் வரும்னு மட்டும் சொல்லுங்கள். அப்போ +, -, +, இந்த குவாட்ரண்ட்டில் வரும்.
அப்போ இந்த இடத்துல அப்ராக்சிமேட்டில் ஒரு புள்ளி வச்சு வரைஞ்சிட்டு இது கேபிட்டல் எக்ஸ் இது கேபிட்டல் ஒய்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ எலிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒய் ஆக்சிஸ் அப்படியே இப்படி போட்டுருங்க, ஒய் ஆக்சிஸ் எலிப்ஸ் அவ்வளோதான். இது சென்டர், இது வெர்டிசஸ், என்ன வெர்டிசஸ்ன்னு பார்த்து போடணும். 4C நான் F1 F2ன்னு அப்ராக்சிமேட்டாக போட்டுக்கிறேன். எந்த F1 மேலே வரும் எந்த F2 கீழே வரும் நீங்கள் தான் பார்த்து போட்டுக்கணும். அதை நீங்கள் பார்த்து போட்டுக்கிங்கன்னு நினைக்கிறேன். அந்த பாயிண்ட்டை வச்சு பார்த்து போட்டுக்கணும். இதுதான் வந்து எலிப்ஸ் டயக்ராம். ஸோ மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சம் பெருசாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்மு. இதில் எந்த தப்புமே பண்ணிடாதீங்க. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு கீழே கிடைக்கும். நான் பொறுமையாக நடத்தியிருக்கேன்னு நினைக்கிறேன். பிரிட்ஜு சம்மும் நல்லா பாருங்கள், இந்த சம்மும் நல்லா பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் டெய்லி சீரியஸ்க்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுகிட்டே இருக்க முடியும். அப்போ தான் நீங்களும் சம் போட முடியும். கண்டிப்பாக ஒரு மணி நேரம் கூட வேண்டாம், அரை மணி நேரம் இருந்தால் 2 சம் முடிச்சிடலாம். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு 3 சம்மோடு வரும். சரிங்களா? தேங்க்யூ.